வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன் பிளம்பர். நாம் இன்றைக்கி இந்த போர்குழியில் தான் நம்ம மோட்டரை வந்து இறக்கி தண்ணி எடுத்து விட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இது 5 இன்ச்சு போருங்க. அந்த 5 இன்ச்சு போருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்றைக்கி மோட்டர் வாங்கி இதுக்கு நம்ம இறக்க போகிறோம். இது போரோட ஆழம் பார்த்திங்கன்னா 230 அடி போர் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 210 அடி அல்லது 200 அடிக்கு நம்ம இதில் மோட்டர் நம்ம இறக்க போகிறோம். நம்ம இடத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு போர் இறக்குற இடத்துல என்னென்ன ஜாமான தேவையான எல்லாம் மெட்டீரியல்லாம் எழுதி கொடுத்து கஸ்டமர் வாங்கிட்டு சொல்லிட்டோம். குழி எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க வாங்கிட்டுறதுக்குள்ளே நம்ம குழி எடுத்துலான்னு சொல்லி குழி எல்லாமே ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டோம். என்னென்ன மெட்டீரியல் நம்ம வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டி ஓஸ் 1 இன்ச் ஓஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 அடிக்கு வாங்கியிருக்கேன். அதாவது 16 mm ரோப் கயிறு அதுவும் ஒரு 210 அடிக்கு வாங்கியிருக்கேன். பிளாட் கேபிள் பார்த்திங்கன்னா 220 அடிக்கு 2.5 ஸ்கொயர் mm பிளாட் கேபிள் வாங்கியிருக்கேன். எஸ்எஸ் ஓஸ் காலரு அடுத்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு போஸ் 1 இன்ச்சு கிளாம்பு வாங்கியிருக்கேன். ஹெவியில் வாங்கியிருக்கோம். மோட்ரு பார்த்திங்கன்னா 1 ஹெச்பியில் 13 ஸ்டேஜ் நம்ம மோட்ரு வாங்கியிருக்கோம் டெக்ஸ்மோ கம்பெனியில். அதாவது பார்த்திங்கன்னா 200 அடிக்கு 13 ஸ்டேஜ் போதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே விசாரிச்சுக்கிறாங்க, கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கான பேரல் நிப்பிள், நான் ரிட்டன் வால்வு, நூல், செல்லாக்கு இந்த மாதிரி எல்லா பொருளுமே வாங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டரை ஓப்பன் பண்ணி ஃபில்ட்ரு தனியாக மோட்ரு தனியாக எல்லாமே கழட்டி அதுக்கு தண்ணி ஊற்றுறதெல்லாம் ஊற்றி ஃபிட் பண்ணி, அதாவது 8ஆம் நம்பர் காப்பர் கம்பி போட்டு மோட்டரை கட்டி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம 16 mm ரோப் கயிறு போட்டு எல்லாமே ஃபுல்லாக கட்டிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒயருக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டேப் அடித்து எல்லாமே ஃபுல்லாக கட்டிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டர் நம்ம தூக்கி போருக்குள்ளே இறக்குற வேலை தான். நம்ம ஓஸ் கலரை ஹீட் பண்ணி ஏற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப் வாங்கிட்டுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ்எஸ் ஓஸ் கலர் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா போல்ட் நட்டு போட்டு டைட் வைக்கிறது. இது வந்து ஓஸுக்கு ரொம்ப கிரிப்பாகவும் இருக்கும். இழுக்கும்போது பார்த்திங்கன்னா கிழிஞ்சிட்டு வராமலும் இருக்கும். இந்த மாதிரி ஓஸ் கலர் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பாருங்கள், நம்ம இப்போ காய்ச்சி ஏற்ற போகிறோம். இது இந்த மாதிரி தான் நம்ம வந்து காய்ச்சி எல்லாமே ஏற்றிட்டுருக்கோம். நான் நியூஸ் பேப்பர் போட்டு காய்ச்சிக்கிட்டேன். அதாவது ஹெச்டி ஓஸை நிறைய பேர் வந்து ஆயிலை சூடு பண்ணி அதில் விட்டு ஏற்றுறாங்க. அந்த மாதிரி மெத்தட் நான் இன்னும் பயன்படுத்தினதில்லை. நான் என்றைக்குமே நியூஸ் பேப்பர் போட்டு 3 பக்கமும் நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறம் ஓஸ் கிளிப்பை வந்து நான் அப்படியே ஏற்றிக்குவேன். இப்போ நம்ம அந்த எஸ்எஸ் ஓஸ் கலரில் நம்ம மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிட்டோம். போல்ட் நட் என்ன சைஸ் அளவு வருது, எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓஸுமே ஓட்டையும் பார்த்திங்கன்னா அளவு மாறி இருந்தது. அதனால் நான் அதோட திருப்பலியில் அதை வந்து அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஓஸை வந்து பார்த்திங்கன்னா 3-4 பக்கமே நல்லா ஹீட் பண்ணிட்டு காஞ்சிச்சு என்னென்னு பார்த்துட்டு ஓஸ் கலரை வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கட்டை பீஸ் கிடைக்கல. ஏன்னா இது கடைங்க, அந்த கடையில் வந்து இது கட்டை பீஸ் கிடைக்கல. அதனால் 2 சுற்றி வச்சுருந்தேன். அந்த சுற்றி வச்சு அடித்து ஏற்றிக்கலன்னு சொல்லிட்டு நான் அதை வச்சு அப்படியே ஏற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குத்தூசி வச்சு நான் அதோட பின்னாடி பேக் கட்டை பீஸ் வச்சு நான் உள்ளே விட்டு நல்லா லூஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா உள்ளே போகிற அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக உள்ளே போகுது. இப்படி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சுற்றி வச்சு நல்லா அடித்து உள்ளே தள்ளிக்கிட்டேன். அதாவது போல்ட் நட்டு போட்டு டைட் வைக்கிற அளவுக்கு நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நான் வச்சு நல்லா தட்டிக்கிட்டேன். நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹீட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உள்ளே ஓரளவுக்கு போயிடுச்சு. நான் பாருங்கள் ஓட்டை போட்டேன். போல்ட் நட்டு போட்ட அளவுக்கு உள்ள ஹோல்ஸ் கரெக்டாக அந்த மார்க்கிங் ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு ஸ்பேனர் போட்டு நான் வந்து ஃபுல்லாகவே இந்த போல்ட் நட்டை எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ ஃபுல் டைட் நான் வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி 2 பக்கமுமே மார்க்கிங் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டையை போட்டு நான் ஃபுல்லாகவே டைட் வைக்கிறது எல்லாமே ஃபுல்லாக நான் டைட் வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது ஹோல்ஸும் அதே மாதிரி தான் திருப்பலியில் நான் மார்க் பண்ணியிருந்தேன். அதே அளவு பாருங்கள் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த மார்க்லேயே வச்சு நான் கரெக்டாக ஹோல்ஸை வந்து போட்டுட்டு அந்த இதையும் டைட் வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி தான் மோட்டர்கிட்ட இறக்குறதுக்கும் இதே மாதிரி 2 போல்ட்டு தான் வந்துச்சு. அந்த 2 போல்ட்டையும் அதே மாதிரியே தான் நான் ஹோல்ஸ் பண்ணி போல்ட்டை போட்டு டைட் வச்சு அதுக்கப்புறம் நம்ம கயிறை போட்டு ரோப்பை போட்டு கட்டிட்டோம். ஓஸ் கிளாம்புங்க. அந்த ஓஸ் கிளாம்பு தான் ஃபுல்லாகவே இந்த மோட்டர் ஃபுல்லாக வெயிட்டையும் தாங்கும். கயிறுமே ஃபுல்லாக தாங்கும். இருந்தாலும் கயிறு ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் இந்த ஓஸ் கிளிப்பு இந்த போர் கிளாம்பு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ஹெவியாகவே வாங்கி நம்ம எம்எஸ்சில் வாங்கி போட்டிருக்கோம். இது அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்க வாய்ப்பு இல்லை. எம்எஸ்ஸுங்கிற எஸ்எஸோட இது கொஞ்சம் பரவாயில்ல. இதையும் நம்ம ரிஞ்சை போட்டு ஃபுல் டைட் நான் வச்சுக்கிட்டேன். மொத்தம் இதுக்கு 2 போல்ட்டு போட்டு டைட் வைக்கிற மெத்தட் தான் வரும். ஆனால் இவங்க நல்லா ஹெவியாக கேட்டதுனால 4 போல்ட்டு போட்டு டைட் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன போருக்கு இவ்வளோ பெரிய இது தேவை கிடையாது. இருந்தாலும் கஸ்டமர் வாங்கி கொடுத்தாங்க. அதேமாதிரி அதையும் நம்ம வந்து போட்டுட்டோம். இதை வந்து அந்த போல்ட்டுக்கு கீழே நம்ம வர மாதிரி போட்டு ஃபுல் டைட் வர மாதிரி நம்ம எல்லாமே வச்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா போரை ஃபுல்லாகவே கீழே இறக்கிட்டோம். குழிக்குள்ளே இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஓஸ் கிளிப்பை போட்டு சூடு பண்ணி ஏற்றிடலாம் ஓஸ் கலர்னு சொல்லி ஏற்றிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் கலரில் நூலை சுற்றி நான் முதல்ல பார்த்திங்கன்னா என்ஆர்வி வந்து டைட் வச்சுட்டேன். அதாவது நான் ரிட்டன் வால்வு வந்து நான் டைட் வச்சுக்கிட்டு
வளைஞ்சி வரதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 1 இன்ச் எல்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெண்டு யூஸ் பண்ணலாம், எல்போவும் யூஸ் பண்ணலாம். சப்மர்சிபிள் பம்பு தான், அதனால் வந்து நான் எல்போவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்போ வந்து பார்த்திங்கன்னா நூலை சுற்றி நல்லா ஏற்றிட்டு எல்போவில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அச்சு நிப்பிள் போட்டு அச்சு நிப்பிளில் வந்து நான்டிட்டன் வால்வு வந்து நான் ஃபுல்லாக போட்டு டைட் வச்சுக்கிட்டேன். நான்டிட்டன் வால்வு டைட் வைக்கும்போது அம்புக்குறி வந்து வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் தண்ணி வெளியே தள்ளும். இந்த என்ஆர்வி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்ஆர்வி யூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு டைமும் தண்ணி மோட்டருக்கு அடியிலேருந்து மேலே வரணும், வர டைமிங் அதிகமாகும். இதே என்ஆர்வி போட்டிங்கன்னா என்ஆர்விலே தண்ணி வந்து ரிட்டர்ன் போகாமல் நின்றுட்டுருக்கும். அப்படி நிற்கும்போது மோட்ரு போட்டோடனே உங்களுக்கு சடனாக தண்ணி வரும். மோட்டரோட லைஃப்பும் ரொம்ப நல்லாவே இருக்கும். என்ஆர்வி எதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து தண்ணி வரதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் டைப் என்ஆர்விலாம் பார்த்திங்கன்னா கிராஸாக போய் உட்காந்து லாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ஆர்வி வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிப் டைப் மாதிரி இருக்கிறத வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அச்சு நிப்பிள் பாருங்கள், ஃபுல்லாக எம்எஸ் அச்சு நிப்பிள் தான் வாங்கியிருக்கோம். எம்எஸ் அச்சு நிப்பிள் வந்து நூலை சுற்றி டைட் வச்சுக்கிட்டோம். அதேமாதிரி நான் என்ஆர்வியும் பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் அம்புக்குறி வர மாதிரி தான் போட்டிருக்கேன். என்ஆர்வி பொறுத்த வரைக்கும் நீங்கள் போருக்கு சப்மர்சிபிள் பம்புக்கு போட வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி போருக்குள்ளே ஒரு யூனியன் போட்டுட்டிங்கன்னா கழட்டி பார்க்குறதுக்கு தண்ணி வருதா இல்லையான்னு கழட்டி பார்க்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கஸ்டமர் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போர் குழிக்கு பக்கத்துலேயே ஒரு டேப் பாயிண்ட் மாதிரி ஒன்று கேட்டிருந்தாங்க, பிடிக்கிற மாதிரி. அது போரில் தண்ணி வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காகவும் பக்கத்தில் ஏதாவது தண்ணி தேவைப்பட்டால் பிடிச்சிக்கிறதுக்காகவும் ஒரு பாயிண்ட் கேட்டாங்க. காரையை உடச்சி ஆல்ரெடி அவங்க மோட்டர் லைன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மோட்டர் லைனையே ஜாயின் பண்ணி விட சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த இதையே ஜாயின் பண்ணி விட்டோம். இது கடைக்கு தண்ணியோட தேவை யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த போர் அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கும் பார்த்திங்கன்னா போர் இறக்கி கொடுக்க சொன்னதுனால நம்ம போய் இறக்கி கொடுத்துருக்கோம். போரோட ஆழம் பார்த்திங்கன்னா 230 அடி தான் நான் முன்னே சொல்லியிருந்தேன். நான் 210 அடி தான் இறக்குறேன். எதனால் 210 அடி இறக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, போர் வந்து ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா மண் சரிவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சேறுலாம் போய் அடைச்சி மோட்டரை மூடிக்கும். அப்புறம் மோட்டரை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவே முடியாது. அதனால் எப்பயுமே போரோட ஆழத்துலேருந்து ஒரு 20 அடியோ ஒரு 30 அடியோ ஒரு 15 அடியோ குறைச்சி நீங்கள் இறக்குறது ரொம்ப நல்லது. கேபிளுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 1 இன்ச் பைப் போட்டுவிட்டு சார்ட்டர் வைக்கிற இடத்துக்கு நம்ம ஃப்ளாட் கேபிளை கொண்டு வந்து சார்ட்டர் நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது அவங்க எங்கே ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த இடத்துல கேட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆர்ஒய்வி அது சிங்கிள் பேஸ் சார்ட்டர் தான். இது ஆர்ஒய்பி கொடுத்துட்டு சிங்கிள் பேஸ் பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் தான் கொடுக்கணும். அதனால் சிங்கிள் பேஸ் ஃபேஸ் நியூட்ரலும் கொடுத்துட்டு வோல்டேஜ் வந்து நான் செக் பண்ணிட்டேன். வோல்டேஜ் கரெக்டாக எடுத்தது. அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டரோட அவுட்புட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கும் யூனியன் போட்டு பாருங்கள் தரையெல்லாம் உடச்சிட்ருக்கோம். அதாவது ஆல்ரெடி ஒரு லைன் போகுது. அந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம லைனை ஜாயின் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு ஒரு பூஜை போட்டலான்னு சொல்லிட்டு எலுமிச்சை பழத்தை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணி 4ஆகவும் கட் பண்ணி மோட்டர் எல்லாமே புழிஞ்சு விட்டு சார்ட்டருக்கும் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் 2 வச்சுட்டு அதுக்கும் நம்ம போர் குழிக்கு புழிஞ்சு விட்டுட்டோம். சார்ட்டருக்கும் புழிஞ்சு விட்டு ஒரு பூஜை போட்டு மோட்டர் ஆன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதேமாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். அதேமாதிரி கஸ்டமரும் வந்து மோட்டர் அவங்க கையால் வந்து போட்டு தண்ணி வருதா இல்லையான்னு அவங்களே செக் பண்ணிட்டாங்க. வேலை எல்லாமே முடிஞ்சிச்சிங்க. மோட்டரை போட்டு காட்டுறேன் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம போர் குழியில் பார்த்திங்கன்னா கீழே அந்த 5 இன்ச்சுக்கு நம்ம எஸ்எஸ் ஓஸ் மூடி தான் வாங்கியிருக்கோம். அதாவது எஸ்எஸ்எல் போட்டுனா துரு பிடிக்காது, அதனால் எஸ்எஸ் மூடி வாங்கியிருக்கோம். ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. டேப் பாயிண்ட் கட்டியிருந்தாங்க, அதுவும் டேப் பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துட்டோம். மோட்டர் பாருங்கள் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. ஆம்ஸும் கரெக்டாக இருக்குது, வோல்டேஜும் கரெக்டாக இருக்குது. ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸுக்கு மேலே போகக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா 10-15 போணுச்சுன்னா மோட்டரில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அந்த அவ்வளோ ஆம்ஸுக்கு போகக்கூடாது. டேப் பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா, இதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது. அடுத்து 1000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்க. அந்த சின்டெக்ஸ் டேங்க்லேயும் பாருங்கள் எவ்வளோ வேகமாக தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் to 15 நிமிஷத்துக்குள்ளேயே 1000 லிட்டர் தண்ணி நம்பிக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மோட்டரும் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி பார்த்தோம், அதுக்குள்ளேயே தண்ணி நிரம்பிருச்சு. நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி மோட்டர் இறக்குவீங்க, இதில் நம்ம மோட்டர் இறக்குறது தவறு பண்ணியிருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.